வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் பேசப்போகும் ஒரு விஷயம் நம்மில் பலருக்கும் அனுபவப்பட்டிருக்கும் ஒரு நிகழ்வு. இரவு படுக்கையில் இருக்கிறோம், உறக்கம் மட்டும் வர மறுக்கிறது. அப்போது எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ என்ற ஒரு மெல்லிய எண்ணம் தோன்றும். இந்த உணர்வு உண்மையா இல்லையா? இதன் பின்னால் ஏதேனும் அறிவியல் இருக்கிறதா? இல்லை, இது வெறும் மூட நம்பிக்கையா? இதை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பேசப்போகிறோம். உறக்கமின்மைக்கும் சிந்தனைக்கும் உள்ள தொடர்பு. முதலில் உறக்கமின்மைக்கும் நமக்குள் தோன்றும் இந்த உணர்வுக்கும் என்ன தொடர்பு என்பதை பார்ப்போம். நிம்மதியான உறக்கம் என்பது நம் மனதின் அமைதியை பொறுத்தது. நமக்கு மன அழுத்தம் இருக்கும்போதோ, கவலைகள் இருக்கும்போதோ, அல்லது ஒரு விஷயத்தை பற்றி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கும் போதோ உறக்கம் வருவது கடினம். இது பொதுவான ஒன்று. ஆனால் யாரோ என்னை நினைக்கிறார்கள் என்ற உணர்வு எப்படி ஏற்படுகிறது? உளவியல் ரீதியாக பார்த்தால் நம் மனம் மிக ஆழமானது. பகல் முழுவதும் நாம் பலருடன் பழகுகிறோம், பல விஷயங்களை கேட்கிறோம், பார்க்கிறோம். இவை அனைத்தும் நம் ஆழ்மனதில் பதிவாகின்றன. இரவில் நாம் அமைதியாக இருக்கும்போது இந்த நினைவுகள் மேலெழும்பத் தொடங்கலாம். உதாரணமாக, உங்களுக்கு பிடித்தமான ஒருவர் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்திருக்கலாம். இரவில் உங்களுக்கு தூக்கம் வராதபோது திடீரென்று அவர்களின் நினைவு வரலாம். இது இயல்பு. ஆனால் அவர்கள் என்னை நினைப்பதால்தான் எனக்கு தூக்கம் வரவில்லை என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? இங்குதான் நம் மனம் ஒரு கதையை உருவாக்கத் தொடங்குகிறது. காதல் உளவியலின்படி இந்த யாரோ உங்களை நினைக்கிறார்கள் என்ற உணர்வு ஒரு சில காரணிகளுடன் தொடர்புடையது. ஆழ்மனத் தொடர்பு. நாம் ஒருவருடன் நெருங்கிய உறவில் இருக்கும்போது அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை நம் ஆழ்மனம் அறியும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் பலரும் இதை அனுபவிப்பதாக கூறுகிறார்கள். உதாரணமாக, உங்கள் காதலன் அல்லது காதலிக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உங்களுக்கும் ஒருவித மனசங்கடம் ஏற்படுவதுண்டு. இது ஆழ்மனதில் ஏற்படும் ஒருவித இணைப்பு. எமோஷனல் பாண்டிங். ஒருவருடன் நாம் வலுவான உணர்ச்சி பூர்வமான பிணைப்பில் இருக்கும்போது அவர்களின் எண்ணங்கள், உணர்வுகள், ஏன் அவர்களின் மகிழ்ச்சி, துக்கம் கூட நம்மை பாதிக்கலாம். நீங்கள் தூங்க முடியாமல் தவிக்கும்போது உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களுக்காக யோசிப்பதையோ, உங்களுக்காக ஏங்குவதையோ அல்லது உங்களுடன் பேச விரும்புவதையோ ஒரு கற்பனையாக உருவாக்கலாம். இது மனதின் ஒரு தற்காப்பு வழிமுறை போலவும் இருக்கலாம். அல்லது உங்கள் மனதின் ஆசை கற்பனையாக உருவெடுக்கலாம். எதிர்நோக்குதல் மற்றும் ஆசை. சில சமயங்களில் நாம் ஒரு குறிப்பிட்ட நபரிடமிருந்து அழைப்பையோ செய்தியையோ எதிர்பார்த்து காத்திருப்போம். அல்லது அவர்களுடன் மீண்டும் இணைய வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஆசை இருக்கும். இந்த எதிர்பார்ப்பும் ஆசையும் இரவில் நாம் தூங்காதபோது அவர்கள் என்னை நினைப்பதால்தான் எனக்கு தூக்கம் வரவில்லை என்ற எண்ணத்தை உருவாக்கலாம். இது ஒரு வகையில் உங்கள் மனதின் விருப்பங்கள் உணர்வுகளாக வெளிப்படும் முறை. நரம்பியல் தொடர்பு. நம் மூளை ஒரு சிக்கலான வலையமைப்பு. நாம் ஒருவரை பற்றி நினைக்கும்போது மூளையின் சில பகுதிகளில் நரம்பியல் செயல்பாடுகள் தூண்டப்படுகின்றன. அதேபோல் ஒருவரால் நாம் நினைக்கப்படும்போது இது இன்னும் ஆய்வில் உள்ளது என்றாலும் ஒருவித ஆற்றல் அல்லது அதிர்வு நம் ஆழ்மனதை எட்டக்கூடும் என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன. ஆனால் இது உறுதிப்படுத்தப்பட்ட அறிவியல் உண்மையில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இங்கு முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த உணர்வு ஒரு மூட நம்பிக்கை அல்ல. இது நம் மனதின் ஆழமான செயல்பாடுகள், உணர்ச்சி பூர்வமான பிணைப்புகள் மற்றும் எதிர்பார்ப்புகளுடன் தொடர்புடையது. இது உண்மையா, கற்பனையா? சரி, அப்படியானால் யாரோ உங்களை நினைக்கிறார்கள் என்ற உணர்வு உண்மைதானா? உளவியல் ரீதியாக பார்த்தால் இது பெரும்பாலும் உங்கள் மனதின் பிரதிபலிப்பு. அதாவது உங்களுக்கு அந்த நபரின் மீது இருக்கும் எண்ணங்கள், ஆசைகள் அல்லது அவர்களுடனான உங்கள் உறவின் ஆழம் ஆகியவற்றின் வெளிப்பாடாகவே இந்த உணர்வு அமைகிறது. ஆனால் இதை முழுவதுமாக கற்பனை என்றும் சொல்லிவிட முடியாது. சில சமயங்களில் நீங்கள் ஒருவரை பற்றி தீவிரமாக யோசிக்கும்போது அவர்களிடமிருந்து எதிர்பாராத விதமாக ஒரு அழைப்போ செய்தியோ வருவதை நாம் அனுபவித்திருக்கிறோம். இதை சின்க்ரோனிசிட்டி என்று கூறுவார்கள்.
அதாவது அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகள் நம் மனதின் சிந்தனை அலைகளுக்கும் வெளி உலக நிகழ்வுகளுக்கும் இடையே ஒருவித தொடர்பு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை காட்டுகின்றன. எனினும் நாம் இதை ஒரு அறிவியல் உண்மையாக எடுத்துக்கொண்டு நமது வாழ்க்கையின் முடிவுகளை எடுக்கக்கூடாது. இது ஒரு சுவாரஸ்யமான உளவியல் நிகழ்வு, நம் உறவுகளின் ஆழத்தையும் நம் மனதின் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்ள உதவும் ஒரு கண்ணாடி. நண்பர்களே, இனி உங்களுக்கு தூக்கம் வராத போது யாரோ என்னை நினைக்கிறார்கள் என்ற எண்ணம் தோன்றினால் அது உங்கள் மனதின் ஆழமான உணர்வுகளின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக கருதி உங்கள் மனதை அமைதிப்படுத்தி நிம்மதியான உறக்கத்தை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் கீழே கமெண்ட்ஸ் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.